சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு யூனிக்கான அதே மாரி இப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் மிகப்பெரிய அளவுல பிரபலம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த தொழில்ல நீங்க எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும். ஆனா, இந்த தொழில்ல நீங்க பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறதும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஆனா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலரோட தேவைகளுக்கு தகுந்த மாரி அந்தந்த சமயத்துல சில பொருட்கள் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாரி இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு உங்களோட தொழிலையும் வந்து டெவலப் பண்ணலாம். ஒரு யூனிக்னெஸ்ஸா காட்ட முடியும். ஒரு யூனிக்கான பிசினஸ் நான் வீட்ல இருந்துகிட்டே பண்ணணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இல்லத்தரசிகளுக்கு பல பிசினஸ் ஐடியாக்கள் இருக்கு. ஏன்னா நான் வீட்லயே இருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான பிசினஸ் பண்ணணும். குறிப்பா நான் ஏதாவது சாதனை பண்ணணும். எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்த என் லைஃப்ல நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நெறைய பேர்த்துக்கு வந்து இப்ப நான் வீடியோல சொல்லப்போற இந்த பிசினஸ் வந்து மிக முக்கியமான ஒரு யூனிக்கான ஒரு பிசினஸா இருக்கும். அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை டிமாண்ட் பிசினஸ் தான். இந்த பிசினஸ் மூலியமா நீங்க சீசனுக்கு நீங்க பிசினஸ் பண்ணாலும் கூட, கண்டிப்பா வருஷம் முழுவதும் சீசன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா, மாசத்துல ஒரு 2, 3 ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணாவே போதும். மாசம் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறத, அந்த 2, 3 ஃபங்ஷன் ஏன் 4, 5 ஃபங்ஷன்லயே கூட உங்களால ஈஸியா வருமானத்தை ஈட்ட முடியும். இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சீர்தட்டு நம்ம நெறைய ஃபங்ஷன்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா? கல்யாண ஃபங்ஷனா இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த பூப்புனித நீராட்டு விழா இந்த மாரி விசேஷங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி சமயங்கள்ல இந்த சீர்தட்டு வகைகள் நம்ம விக்கிறோம்ல, அதுக்கு தேவையான மிக முக்கியமான பொருள்கள் தான் இது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாய் மாமா வகையில சொந்த பந்தத்தில இந்த மாரி தானே கொண்டாடுறது. இது எப்புட்றா நம்ம பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா, நெறைய பேர் வந்து ஃபங்ஷன்ஸ கிராண்டா பண்றவங்க இருப்பாங்க. இப்ப நெறைய வந்து நம்ம யூடியூப் சேனல்லயே பார்த்துருப்போம். இந்த சீர்தட்டு டெக்கரேஷன் அப்படிங்கிறது வந்து, இப்ப நெறைய பேர் ரென்டலுக்கு விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரென்டல் அப்படிங்கிறது இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி தட்டுகள் மாரி, பலவிதமான தட்டுகள் இருக்கு. இது வந்து கோல்டு டைப்பு தட்டு. இதிலயே பார்த்தீங்கன்னா சில்வரு, இதே மரத்தட்டு, வுட்டன்ல, பிளாஸ்டிக்ல எந்த மாரி வேணாலும் பல டிசைன்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க டெக்கரேட் பண்ணி, இதில இருக்கிற இந்த கிளாத்து, அதுக்கு கட்டுறதுக்கான அந்த பேண்டு இது எல்லாமே வச்சு, பொருளுகள உள்ள போட்டு, நீங்க கடைசியா என்ன பண்ணணும், ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கும், ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோ, சாக்லேட்ஸோ இல்ல என்ன பொருள் நீங்க வைக்கிறீங்கன்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே உள்ள போட்டு, கடைசியா இந்த கயிற வச்சு நீங்க கட்டிட்டீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் வந்து சில்வரு, இந்த மாரி கோல்டு, பாக்குத்தட்டு, வுட்டன்ல இந்த மாரி பலவிதமான இடங்கள்ல, பலவிதமான டிசைன்ஸ்ல பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. குறிப்பா இதெல்லாம் யாருக்கு சூட் ஆகும் அப்டின்னா, இல்லத்தரசிகளுக்கு மெயினா சூட் ஆகும். ஏன்னா, அவங்களோட கற்பனை திறன் அப்படிங்கிறது உண்மையிலேயே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாவே அவங்களால பண்ண முடியும். அதே மாரி இத வந்து இல்லத்தரசிகள் எடுத்து பண்ணும்போது, அவங்களோட திறமைக்கு ஒரு தீனி போட்ட மாரி இருக்கும். அதே மாரி பக்கா தெளிவா சூப்பரா பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் சொல்லணும். ஏன்னா எத்தன கணவர்கள், எத்தன ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிக்கோ, இல்ல தன்னுடைய தாய்க்கோ, யாரு சகோதரி யாரா இருந்தாலும் சரி, எத்தன பேரு உதவி பண்றாங்க, பிசினஸுக்குன்னு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும், நீங்க கணவனா இருந்தா உங்க மனைவிக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு குடுங்க. நீங்க அண்ணன், தம்பியா இருந்தா உங்களோட அக்கா, தங்கச்சிக்கு இந்த மாரி வாய்ப்பு குடுங்க. நீங்க ஒரு தந்தையா இருந்தா உங்க மகளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு இல்லத்தரசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளாலயும் சாதிக்க முடியும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்மளால சாதிக்க முடியாதா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ இல்லத்தரசிகளுக்கும், பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். இத பத்தி நெறைய வீடியோக்கள் YouTubeல இருக்கு. இப்ப நீங்க பார்க்குற இந்த டெக்கரேஷன பத்தி ஃபியூச்சர்ல மிக முக்கியமான ஒரு அப்டேட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, எப்படி பண்ணணும்? இத எந்த மாரி ஸ்டார்ட் பண்ணணும்? இது மூலியமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி லைவா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போறேன். ஏன்னா இது எல்லாமே நான் வாங்குனது தான். இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இத வந்து உங்களுக்கு எந்த மாரியெல்லாம் பண்ணணும்? எப்படியெல்லாம் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி ஏ டூ இசட் தெளிவான டீட்டெயில்கள் இன்னும் இந்த ஒரு 20 நாள், 30 நாளுக்குள்ளேயே அதிகபட்சமா 30 நாளுக்குள்ளேயே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.
மிக விரைவில் இதை பத்தி தெளிவான டீட்டெயில் நான் சொல்றேன். இது வந்து பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற நிறைய பிசினஸ் ஐடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பிசினஸ் ஐடியா தான். ஆனா, இது வந்து முழுக்க முழுக்க நான் எனக்காக பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிடையாதுங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, மனைவியோ, அக்கா தங்கையோ, இல்ல அம்மாவோ யாரா வேணாலும் இருக்கட்டும். யாருக்காவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் இல்லையா? இல்லத்தரசிகளுக்கு வீட்டிலேயே தனியா இருக்கிற பெண்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும் இல்லையா? அந்த மாரி தான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தான் இத வந்து ஒரு ட்ரையலா நான் பண்ணி காட்டப் போறேன். அது மூலியமா அவைங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆயி, அவைங்களும் வந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பயம் இருக்கு. அந்த பயத்த நான் போக்குறதுக்காண்டி தான் நான் வந்து பர்சனலா தனிப்பட்ட முறையில எடுத்து நான் பண்ணி, அது வந்து சக்சஸ் பண்ணி அவைங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். காட்டும்போது அவைங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும். என்னால முடிஞ்ச வரைக்கும் அனைத்து உதவிகளையுமே நானும் அவைங்களுக்கு பண்ணி குடுப்பேன். இந்த பிளேட்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும்? எப்படி வாங்கணும்? எவ்வளவு விலைக்கு வாங்கணும்? எந்த மாரி டெக்கரேட் பண்ணணும்? எதெல்லாம் வந்து இதில பண்ணுனா, எந்த மாரியெல்லாம் டெக்கரேட் பண்ணா என்ன அளவுக்கு லாபம் கிடைக்கும்? இத வந்து ஒரு பிசினஸை எப்படி பண்ணணும்? இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்? இது எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும்? எந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணணும்? இந்த மாரி ஃபங்ஷனுக்கு இந்த மாரி டெக்கரேட் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஏ டூ இசட் எல்லா டீட்டெயிலுமே இத நான் வந்து லைவா பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்னு நினைக்கிற நெறைய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் நம்மளோட சேனல் பார்க்குற நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்கு, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு குடுங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, கணவன், அண்ணா, தம்பி, அம்மா, அப்பா யாரா வேணாலும் இருங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அந்த மாரி நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. அவைங்களோட ஆசைக்கும், அவைங்களோட கற்பனைக்கும், அதே மாரி அவைங்க எதிர்பார்ப்புக்கும் ஏதாவது தீனி போடுற மாரி ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுங்க. கண்டிப்பா அது மூலியமா அந்த நபர்களும் ஒரு மிகப்பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பேர் வந்து என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எந்த உதவியுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பெண்கள் வந்து இல்லத்தரசிகள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. எல்லாருமே எல்லாருக்குமே உதவி பண்ணணும். மத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்றோமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கும், பெண்களுக்கும் கண்டிப்பா இந்த மாரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கூட இருந்து, நம்மளால முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின மாற்று கருத்துகள், இல்ல இத பத்தின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும், கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் அப்டேட் பண்றேன். மாற்று கருத்துக்கள மத்த டீட்டெயில் எது தெரியணும் அப்படின்னாலும், ஏதாவது இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி இத பத்தி ஃபியூச்சர் வீடியோல நான் தெளிவா போடப் போறேன். எப்படி டெக்கரேட் பண்றது, என்ன ஏது ஏ டூ இசட் நான் அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பிசினஸ் வீடியோவ நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.